நான் இங்கு வந்ததற்கான காரணம் இதுதான். அந்த கேசரியின் மனைவிக்கு சொர்க்கத்திற்கு அவள் திரும்ப வேண்டும் என்று நினைவூட்ட. அது சரி வாலி, நீ என்ன கவலையில் இருக்கிறாய்? இந்த வார்த்தை எனக்கு மிகுந்த ஊக்கத்தை கொடுக்கிறது. அம்சமானதால் தான் தெய்வீக சக்திகளை பெற்று என்னை காட்டிலும் சக்தி வாய்ந்தவன் எவனும் இருக்கக்கூடாது. உனக்கும் எனக்கும் வந்துள்ளது ஒரே பிரச்சனை தான் வாலி. என் ஆசையோடு நீ பிறந்தாயோ அதுபோலத்தான் அந்த எம்பெருமானின் ஆசையோடு அவள் வயிற்றில் கருவாக வளர்ந்து வருகிறது. அந்த அஞ்சனையின் பிள்ளை உன்னுடைய மரணத்திற்கு காரணமாவான். வரவேண்டும் ஜாம்பவான் அவர்களே, வணங்குகிறேன். இவ்வுலகில் நீதி நிலை பெற அவனும் ஒரு காரணமாவான். மிக்க மகிழ்ச்சி ஜாம்பவான் அவர்களே. பெரும் பேரு மகப்பேறு வாழி வாழி. எல்லோரும் ஆசி வழங்கிவிட்டார்கள், நீங்களும் வழங்குங்கள். இந்தார்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நஞ்சு மிக கொடிய நஞ்சு. ஐம்பொன்னால் உருவாக்கப்பட்ட இந்த நஞ்சு உடலுக்குள் சென்ற அடுத்த நொடியை உயிரை பறித்துவிடும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இறைவனுக்கு படைத்த இந்த பாயசத்தை மன்னர் அவர்கள் மகாராணியாருக்கு கொடுக்க வேண்டும். இதை தாருங்கள். தம் கையாலேயே இதை ஊட்டி விடுங்கள். என்னவாயிற்று? இதன் ஒரு துளி உடலுக்குள் சென்றுவிட்டால் அந்த நொடியே உயிரை பறித்துவிடும். இது பிரசவத்திற்கான வலி. என்ன சொல்கிறாய்? இப்பொழுது எப்படி? வேறு காலத்தில் எந்நேரமும் வலி வரலாம். ராணியின் அறையை தயார் செய்யுங்கள். அவர்கள் ஓய்வெடுக்க வேண்டும். நீங்கள் மக்களுக்கு இனிப்பு கொடுங்கள். மகாராணியாரை நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து கவனித்துக் கொள்கிறோம். பொறுத்துக்கொள். நம்முடைய இத்தனை வருட தவத்திற்கு பலன் வெகு சீக்கிரமே கிடைத்துவிடும். இந்த நாள் பொன்னேட்டில் பொறிக்கப்பட வேண்டிய நாள். இன்னும் சில நொடிகளில் நம் அரண்மனையில் குழந்தை சத்தம் கேட்கும். இரு, இதோ வந்து விடுகிறேன். எங்கும் போகாதீர்கள், என்னுடனே இருங்கள். அஞ்சனை, எவரால் நம்முடைய ஆசை நிறைவேற உள்ளதோ அவரே உன்னுடைய வலியையும் குறைத்திடுவார். ஜாம்பவான் என்னை அறநெறியில் பயணிக்க சொல்கிறார். அவரைப் போலவே தாங்களும் என்னை நீதியை கடைப்பிடி என்று சொல்கிறீர்கள். நீதிக்கும் அநீதிக்கும் என்ன வித்தியாசம்? எவன் ஒருவன் பலனை அடைகிறானோ அவன் புத்திசாலி, எவன் தோற்று போகிறானோ அப்படிப்பட்ட புனிதமான வனத்தை ஒவ்வொருவரும் அவர்களுக்கு சொந்தமாக்க நினைக்கிறார்கள். ஒரு புறம் மனிதர்கள், இன்னொரு புறம் அசுரர்கள் அதை அடைய துடிக்கிறார்கள். மட்டுமல்ல, என்னுடைய செயலில் எந்த ஒரு தவறும் இருப்பது போல் எனக்கு தோன்றவில்லை. அஞ்சனை,